அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடையச் செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்பினங்களுள் ஒரு சிறப்பான படைப்புதான் மனித படைப்பு. இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் மனிதனை நான் சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதில் ஒன்று அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய முடிவை இல்லாத மறுமையுடைய வாழ்வுக்காக நீங்கள் இந்த உலக வாழ்வை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக அந்த மறுமையுடைய வாழ்வு உங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக அமையும். நாளை மறுமை வாழ்வு அது வெற்றிக்குரியதாக அமையும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு இலட்சியத்தோடு அவன் வாழ வேண்டியிருக்கின்றான். நினைத்தவாறு வாழ முடியாது. அல்லாஹு தஆலா மனித படைப்பை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். நாளை மறுமையுடைய வாழ்வு எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினார்கள், அதை பயன்படுத்த தவறியவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. அதற்குரிய நேர காலமும் இல்லை. ஏற்கனவே பல பயான்கள் உங்களுடைய காதுக்கு வந்து சென்றிருக்கலாம். மேற்கூறிய இறை வசனத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை பற்றி சொல்லுகின்றான். மனிதனுடைய வாழ்க்கையின் பரிணாம வளர்ச்சி, கட்டம் கட்டமாக மனிதன் எப்படி வாழ்கின்றான், அவனுடைய உடல் ரீதியாக எப்படியான மாற்றங்கள் அவனுடைய உடலிலே வளர்க்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அற்புதமான 3 யதார்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுல்லதி ஹலகக்கும், அல்லாஹ்தான் உங்களை படைத்தான், அதில் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் 99 உண்டு என்பதை நாங்கள் விளங்கி இருக்கின்றோம்.
அதில் ஒன்றுதான் ஹாலிக், படைக்கக்கூடியவன், முஸவ்விர், உருவம் அமைக்கக்கூடியவன். இவையெல்லாம் அல்லாஹு தஆலா படைப்பாளன் என்பதற்கு அத்தாட்சிகள். அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்துகின்றான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்தவன் அல்லாஹ். எப்படி படைத்தான் தெரியுமா? மின் துஅஃபின், பலஹீனமான நிலையிலே அல்லாஹ் உங்களை படைத்தான். சும்ம, அந்த பலஹீனத்திற்கு பிறகு ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா, உடலிலே நல்ல சக்தி அல்லாஹு தஆலா தந்தான். சும்ம, அந்த சக்திக்கு பிறகு ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபா, மீண்டும் அந்த பலஹீனம் உங்களுடைய உடலிலே வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த பலஹீனம் வந்துவிட்டால் வஷைபா, உங்களுடைய கருப்பு முடிகள் நரைக்க ஆரம்பிக்கிறது, நரை வர ஆரம்பிக்கிறது. யஹ்லுகு மா யஷா, படைப்பை எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி அவன் படைக்கின்றான். யாரை எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி படைக்கின்றான். அவன் விரும்பியவாறு படைப்பினங்களை படைக்கின்றான். யாரும் ஏன் என்று அவனை கேள்வி கேட்க முடியாது. யாருக்கு கண்களை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுத்த கண்களை எடுக்க வேண்டும், கைகளை கால்களை யாருடைய உடம்பிலிருந்து ஊனமுள்ளதாக மாற்ற வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் அங்கவீனர்களாக சில மக்களை நாம் பார்க்கிறோமே, இவையெல்லாம் அவனுடைய படைப்பின் அத்தாட்சிகள், ஆயத்துக்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்லுகு மா யஷா, யாரை எப்படி படைக்க வேண்டுமோ அவன் அப்படி படைப்பான். அவனை கேள்வி கேட்க முடியாது. வஹுவல் அலீம், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். கதீர், எல்லாவற்றுக்கும் சக்தியுள்ளவன். இந்த இறை வசனத்தை கொஞ்சம் நீங்கள் தர்ஜுமாவை எடுத்து அமர ஒருவர் உட்கார்ந்திருந்து வாசித்து விளங்கினால் அல்லாஹுடைய அற்புதமான படைப்பை பற்றி விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அதற்குத்தான் நமக்கு நேரம் இல்லையே. ஆக சொல்லக்கூடிய விடயத்தையாவது மேலோட்டமாக நீங்கள் உங்களுடைய செவிக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த இறை வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? மனிதா, உன் வாழ்க்கை நான் 3 கட்டங்களாக வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பலகீனமான பருவம் என்றால் குழந்தை பருவம், வலுவுள்ள பலமுள்ள சக்தியுள்ள பருவம் வாலிப பருவம், 3வது ஒரு பருவம் இருக்கிறது, குழந்தை பருவம் கடந்து விட்டாச்சு, வாழ்ந்தாச்சு. 2வது வாலிப பருவம் வாழ்ந்து கழித்து விட்டதற்கு பிறகு மீண்டும் எங்களுடைய உடலிலே வந்து சேருவது பலகீனம், அது வயோதிப பருவம், முதுமை பருவம். இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சூசகமாக சொன்னான். மனித வாழ்க்கையில் 3 கட்டங்கள் உண்டு. ஒன்று குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது வயோதிப பருவம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் குழந்தை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்று நிச்சயமாக நம்மிடத்தில் கேள்வி கேட்க மாட்டான். அது புரியாத வயது, 4 பேருடைய உதவி ஒத்தாசையை கொண்டு வாழ வேண்டிய வயது, தன்னால தன் வேலையை செய்ய முடியாத பருவம் அது. தன்னுடைய சுய தேவையாக இருந்தாலும் குழந்தை பருவத்தில் தன் வேலையை தானாக செய்ய முடியாத பருவம், பலகீனமான வயது. அதை எப்படி கழித்தா என்று நம்மிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். இன்னும் ஒரு வயது இருக்கிறது, வயோதிப பருவம், முதுமையை அடைந்த வயோதிப பருவம். இந்த வயதையும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே எங்களிடத்தில் கேள்வி கேட்க மாட்டான். வயோதிபத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், நிச்சயமாக கேள்வி கேட்க மாட்டான். சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் கேட்கின்ற ஒரு பருவம் இருக்கிறது, வாலிப பருவம். உனக்கு வாலிபத்தை தந்தேன், அதை எப்படி நீ பயன்படுத்தினாய், எப்படி கழித்தாய்? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு வாலிபனும் தன்னுடைய வாலிபத்தை கழித்து 3ஆம் கட்டமாக வயோதிபத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். வைத்த காலை எடுத்து வைக்க முடியாது. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா 7 மனிதர்களுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒரு மனிதன் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபன் அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தியவர். சமய விவகாரங்களாக இருக்கலாம், மார்க்கத்துடைய விடயமாக இருந்தாலும், சமூகம் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும், அந்த வாலிபன் தனக்காக மாத்திரமல்ல, தன் குடும்பத்துக்காக, தன் சமூகத்தினருக்காக தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திய வாலிபனுக்கு அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷரில் கொடுக்கக்கூடிய மாண்பு, மகத்துவம், வரவேற்பு அளப்பெரியது. அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள்,
தன் வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, தஅவாவுக்காக யார் ஒருவர் பயன்படுத்தினாரோ அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் ஒரு நாள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுஅக்கிர் கபீரனா. தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் தன் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளாதவர்களும் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றாற்போல் அவர்களை மதிக்க வேண்டும். ஒன்று அவர்கள் குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள், மற்றொன்று நம் சமூகத்திலே வாழக்கூடியவர்கள். அந்த பெரியோர்கள், முதியவர்கள், நாங்கள் ஒன்றாக தொழில் செய்கின்ற இடங்களிலே எம்மோடு ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு பொது போக்குவரத்திலே, பஸ்லையாக இருக்கலாம், ட்ரெயின்லையாக இருக்கலாம், பயணத்தில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள், பெரியவர்கள், இப்படியாக நாங்கள் சமூகத்தோடு மக்களோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒன்று மிருகங்கள் அல்ல, காட்டிலே தனித்து வாழக்கூடியவர்கள் அல்ல, மனிதர்களோடு எல்லா இடங்களிலும் கலந்து வாழக்கூடிய ஒரு பிறவியாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உன் வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சமயம் பார்க்காதீர்கள், மதம் பார்க்காதீர்கள், மொழி பார்க்காதீர்கள், எந்த ஒன்றையும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு மேற்பட்டவர்கள் வயோதிபர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, மரியாதையை கொடுங்கள். சில மனிதர்கள் சமூகத்திலே மதிக்கப்படக்கூடிய சமூக அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள், வயோதிபர்களாக இருப்பார்கள். அன்றொரு காலத்திலே வாலிப பருவத்திலே எல்லா காரியங்களையும் செய்தவர்கள் இன்றும் வயோதிப நிலையிலே ஓய்வு பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அதற்காக அவர்களை கண்டும் காணாமல் அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சமூக அந்தஸ்தை எவ்வாறு இந்த சமூகம் கொடுத்ததோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலே கொடுங்கள். அது சில நேரங்கள் எங்கள் தந்தையாக கூட இருக்கலாம். ஊரெல்லாம் மரியாதை, வீட்டிலே மரியாதை இல்லாத நிலை இன்று காணப்படுகின்ற ஒரு நிலைமை சமூகத்திலே பார்க்கிறோமா இல்லையா? ஊரெல்லாம் வரவேற்று கை கொடுத்து முன் வரிசையில உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு சமூக அந்தஸ்தை பெற்றவருக்கு வீட்டிலே மரியாதை இல்லாத ஒரு நிலை இன்று இருக்கிறதா இல்லையா என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. பெரியோர்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு வாலிபன் ஒரு வயோதிபரை மதித்து கண்ணியப்படுத்தினால் அந்த வாலிபன் அவனுடைய எதிர்காலத்தில் இந்த வயோதிப நிலைக்கு வருகிற போது எப்படி அவன் பெரியோர்களையும் சான்றோர்களையும் கண்ணியமாக மதித்தானோ அதே போல இவரை மதிக்கக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹ் கொடுத்து இவனை வாழ வைப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வயோதிபர்கள், முதியவர்கள் என்பவர்கள் யார்? ஒன்று உடல் ரீதியாக தளர்வு ஏற்பட்டவர்கள், பலகீனமானவர்கள், முதியவர்கள். இன்னும் சில சாரார் இருக்கிறார்கள், நல்ல கம்பீரமாக நல்ல திடகாத்திரமாக இருப்பார்கள், ஆனால் நரைமுடியோடு வாழ்வார். நரைமுடிக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற கண்ணியத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நரைமுடியை பிடுங்காதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் எத்தனை பல மதங்கள், எத்தனை பல கலாச்சார விழுமியங்களை உலகத்திலே பார்க்கிறோம். நரைமுடியை பற்றி பேசிய மதம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறதா? இஸ்லாத்தை தவிர வேறு எதனால் இந்த நரைமுடிக்கு கூட கண்ணியத்தை கொடுக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய நரையை நீங்கள் பிடுங்காதீர்கள், அது முஃமினுடைய கண்ணியமான அடையாளம் என்று சொல்லி தந்தவர்கள் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரைமுடிக்கு மரியாதை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மனிதனுடைய வளர்ச்சியில இவைகள் எல்லாம் வருவது சகஜம்தான். ஆக அந்த நிலை வருகிற போது நீங்கள் அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு இரக்கமாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியிலே நபிகளார் அவர்கள் நடந்து சென்ற போது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள்.
அந்த சிறுவர்களுக்கு அருகாமையில் சென்று தான் பெற்ற பிள்ளை போல ஒவ்வொரு பிள்ளையும் கட்டி அணைத்து அவர்களுடைய கன்னங்களிலே முத்தமிட்டார்கள். இது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நபியே நாயகமே, யாரோ ஒரு பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறீர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஹமூ மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இர்ஹமூ மன் ஃபிஸ் ஸமா, வானில் உள்ள ரஹ்மான் உங்களோடு இரக்கமாக நடந்து கொள்வான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். சிறுவர்களை எங்கே காண்கிறார்களோ அங்கே ஓடி சென்று சிறுவர்களோடு உட்கார்ந்திருந்து ஆற தழுவி அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றீர்களே, என்ன காரணம்? ஒரு தடவைகளா, 2 தடவைகளா, எத்தனை பல தடவைகள் நபிகளாருக்கு பின்னால் நான் சென்றிருக்கிறேன். நபிகளார் அவர்கள் அப்படித்தான் சிறுவர்களை கண்டால் விரைந்து செல்லுவார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். பெரியவராக இருந்தவர்கள் நான் ஒரு நபியாக இருக்கிறேன் என்ற விருமாப்பு இல்லாமல், சமூக அந்தஸ்திலே அனைவராலும் மதிக்கப்படுகிற ரஹ்மத்துடைய நபி என்ற எண்ணம் கூட இல்லாமல், தன் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அன்பு காட்டியவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுடைய பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் இரக்கம் காட்டவில்லை என்றால் வேறு யாரால் இரக்கம் காட்ட முடியும்? இதனால் தான் கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகள் பாடசாலையிலும் ஓதுகின்ற போது மதரசாவிலும் அந்த ஆசிரியர்களுடைய அன்பான அரவணைப்பினால் அவர்கள் கட்டுண்டு போகிறார்கள். ஓதி கொடுக்கின்ற ஆலிம்களுடைய அரவணைப்பினால், அன்பினால் அவர்கள் அப்படியே கட்டுண்டு போனதற்கு பிறகு ஆசிரியர்களையும் ஆலிம்களையும் உலமாக்களையும் ஹதரத்மாரையும் பிள்ளைகள் பெற்றோரை விட மதிக்கின்ற சமூகம் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அன்பு செலுத்தவில்லை என்றால் யாரோ ஒருவருடைய அன்புக்கு எமது பிள்ளைகள் கட்டுப்படுவார்கள். அந்த அன்பை நாம் முதலாவது கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு காலம் வரை இருக்கிறது. அது எந்த காலம்? 8 மாத பிள்ளை செய்கின்ற வேலையை செய்கின்ற காலம். வயோதிபத்திலும் ஒரு கெட்ட வயோதிபம். இருந்த இடத்திலேயே சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை, இருந்த இடத்திலேயே மலம் கழிக்கக்கூடிய நிலை, இருந்த இடத்துல இருந்து கொண்டே காரி துப்பிக் கொண்டிருப்போம். என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதை பற்றியும் அல்லாஹு தஆலா சூரா யாசீனிலே நமக்கு எல்லோருக்கும் பிரபல்யமான ஒரு ஆயத், வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். யார் ஒருவருடைய வாழ்க்கையை, ஆயுளை ரொம்ப நீளமாக்கி விடுகிறோமோ அவர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார். ஒழுங்கா சிந்திக்கின்ற சிந்தனை புத்தி இருக்காது. ஞாபகம் எல்லாம் இல்லாமலாகி மறதி ஏற்பட்டுவிடும். தான் என்ன செய்கிறேன் என்றே அவருக்கு புரியாத நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் 2 துஆக்களை ஓதுவதை வழக்கமாக்கி கொள்ளுவார்கள். மறந்து விட மாட்டார்கள். அந்த துஆவுடைய போர்டில் அந்த துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமுர். யா அல்லாஹ், நீண்ட நெடிய ஆயுளை தந்து உலகத்தில் என்னுடைய நிலை தலைகீழாக புரட்டப்பட்டு நான் சிறுபிள்ளைத்தனமாக மாறுவதிலிருந்து ரப்பே ரஹ்மானை நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். யார் கேட்டது? அல்லாஹுடைய நபி. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கேட்டால் போதாதா? 5 நேர பரவான தொழுகைகளுக்கு பின்னால் அந்த துஆவை ஓதாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வரலாறு கிடையாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை பாதுகாத்தான். பிறருடைய தேவையிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள். மனைவி தன்னை சுத்தப்படுத்துகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய அந்த நபியை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். பிள்ளைகள் முகம் சுளிக்காமல் மாஸ்க் போட்டு கொண்டு தாயுடைய தகப்பனுடைய அந்த அருவருப்பான காரியங்களை செய்வதிலிருந்து அல்லாஹ் அந்த ஹபீபை பாதுகாத்தான். அந்த வயோதிப பருவம் என்பது ஒரு கெட்ட பருவம்.
அது சோதனைக்குரிய ஒரு பருவம். எத்தனை நாட்களுக்கு மனைவியும் பிள்ளைகளும் கடமையை செய்ய போகிறார்கள், முகம் சுளிக்காமல் வெறுக்காமல். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சூஇல் கிபர். கெட்ட வயோதிபத்திலிருந்து ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கெட்ட வயோதிபம். 63 வயது என்பது வயோதிபத்தின் ஆரம்பம், முதுமையின் ஆரம்பம். ஆனால் இன்னும் ஒரு வயோதிபம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அழகான வயோதிபம், முதுமை பருவம். அதனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. 88 வயதாக இருக்கும், தன் வேலையை சுயமாக செய்து கொள்ளுவார். 5 நேர தொழுகைகளில் சுஜூது செய்து அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடைய செய்வார். என் நேரத்திலும் அல்லாஹு தஆலா தந்த கண்மணிகளை பரிசுத்தமான அல் குர்ஆனை பார்த்து ஓதுவதிலேயே அவருடைய வயோதிபத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பார். தன் பிள்ளைகளுக்கும் தன் பேர பிள்ளைகளுக்கும் நல்ல ஆலோசகராக இருந்து அவர்களை வழிப்படுத்தி கொண்டு இருப்பார். இது மனிதர்களில் வயோதிபத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷர்ருன் நாஸ், மனிதர்கள்ல ரொம்ப கெட்டவர்கள் யார் தெரியுமா? 60 வயதை அடைந்தும் சாலிஹான அமல்கள் செய்யாமல் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக வயோதிபத்தை நபிகளார் அவர்கள் இங்கே குறிப்பிடுவது 60 வயதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த வயோதிப நிலைமைக்கு அல்லாஹ் யாரை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறான் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி அந்த நிலை வந்துவிட்டால் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கடமை செய்யக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்து எடுத்து ஆளாக்கிவிட்டால் பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, கடமைகளையும் அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி சுவர்க்கத்தின் வாசலை திறக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு பெற்றோருக்கு கடமை புரிவான். தந்தை தாய் அந்த நோயிலே படுத்து வயோதிபத்தினால் படுத்த படுக்கையில் இருக்கிற போது 8 மாத குழந்தையாக மடியில் வைத்து பிள்ளைகளுடைய நகத்தை பெற்றோர்கள் தகப்பன் வெட்டியதை போல 88 வயதில் இருக்கிற தகப்பனுடைய நகத்தை மகன் வெட்டி விடுவான். தாடியையும் முடியையும் அவன் சரியாக சரி செய்து விடுவான். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பல ஜனாசாக்களுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். 2-3 வருடங்கள் அல்லது 6-7 மாதங்கள் நோய்வாய்ப்பட்ட ஒருவர் வஃபாத்தாகி மரணித்திருப்பார். இளமை காலத்திலே அவர்கள் தொழிலுக்கு சென்ற போது, கல்யாண வீட்டுக்கு சென்ற போது எடுத்த போட்டோக்களை ஜனாசா அறிவிப்பிலே போடுவார்கள். அங்கு அந்த ஜனாசாவை போய் பார்த்தால் அவரா இவர் என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு முகத்திலே மாற்றம். மீச வளர்ந்து, தலைமுடி வளர்ந்து, கைகளை பார்க்க முடியாத நகங்கள் வளர்ந்து, பார்க்கிறோமா இல்லையா? இதை யார் செய்வது? இந்த கடமையை செய்வது யார்? இன்றைக்கு நான் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாள் அந்த நாளை அந்த இடத்துக்கு வருகிற போது என் பிள்ளை எனக்கு செய்வான். அல்லாஹ் தஆலா அப்படி உருவாக்குவான். பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரித்ததாம். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நிலை வைத்திருக்கிறானா என்றால் தெரியாது. இன்றைய காலத்தினுடைய இளவயது மரணங்கள் இவைகளை எல்லாம் சவாலுக்குரியதாக ஆக்கிறான். ஆனால் 1-2 பேருக்கு இப்படி நிலைமைகள் வரலாம். இப்போது உங்களுடைய வீடுகளே இப்படியா நிலையிலே உங்களுடைய அப்பா இருக்கலாம், கிராண்ட் ஃபாதர் இருக்கலாம், உங்களுடைய தகப்பர் இருக்கலாம், உங்களுடைய தாய் இருக்கலாம். பாக்கியமாக நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் சகோதரர்களே. இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நல்லா வாழ வைக்கிறான். எதனால் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பலகீனமான மனிதர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நீங்கள் செய்கின்ற உபகாரத்தினால் அல்லாஹ் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நுஅமான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வருகிற போது
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அந்த சஹாபியினுடைய கையை பிடித்து முசாஃபா செய்து தன்னுடைய நெஞ்சகத்தோடு அப்படி கட்டி அணைத்து சொன்னார்கள், நேற்று நான் ஒரு மனா கண்டேன், கனவு கண்டேன், அதில் நான் உங்களை கண்டேன், சுவர்க்கத்தில் நீங்கள் நடந்து செல்வதாக கண்டேன் என்று சொன்னார்கள். நுஅமான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், நபியே நாயகமே, என்னை நீங்கள் சுவர்க்கத்தில் கண்டீர்களா? ஆமாம். அப்படி நான் என்ன செய்தேனோ? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வயோதிபர்களான தாய் தகப்பனோடு நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறையினால் அல்லாஹ் இந்த கண்ணியத்தை உங்களுக்கு தந்தான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரியோர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் யாராகவும் இருக்கலாம். முதலாவது நிலையில், முதலாவது பட்டியலிலே, வயோதிப நிலையிலே நாம் தகுதிக்கு முதலிடம் கொடுப்பது எங்களுடைய பெற்றோர்கள். இரண்டாவது, நமக்கு ஓதித்தந்த ஆலிம்கள், உலமாக்கள். இன்று அவர்கள் வயோதிபர்களாக இருப்பார்கள், எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருப்பார்கள். அடுத்தது நமக்கு படித்து தந்த ஆசிரியர்கள். அடுத்தது நம் சமூகத்துக்கு தொண்டாற்றியவர்கள். அன்றொரு காலத்தில் அவர்கள் வாலிபர்கள், கை நிறைய சம்பாதித்தார்கள். குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, சமூகம் சார்ந்த விடயங்களுக்காக வாய் திறந்தாலே கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுத்து உதவி செய்தவர்கள். இன்று நோயாளிகளாக இருப்பார்கள், வயோதிபர்களாக இருப்பார்கள். அவர்களை இன்றைய சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. நன்றி கெட்டத்தனமாக நாம் நடந்துவிடக் கூடாது. அவர்களை நாம் மதிக்க வேண்டும். மதம் சார்ந்த மனிதாபிமானத்தை இந்த பூமியிலே நாம் மதிக்க வேண்டும். மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும், மத தலைவர்களாக இருந்தாலும், இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் சேவைகள் புரியக்கூடிய அரச ஊழியர்களாக இருக்கலாம், மதிக்க வேண்டும். வைத்தியத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த பட்டியலை நான் நீளமாக்கிக் கொள்ள அவசியம் தேவைப்படாது என்று நான் நினைக்கிறேன். எங்களோட வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராகவும் இருக்கலாம், மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் சில நேரங்களில் பேசுகின்ற போது அவருடைய பேச்சிலே தெளிவில்லாமல் இருக்கலாம், அவருடைய பேச்சிலே தடமாற்றங்கள் வரலாம். வயோதிபத்தின் நிலைமை அப்படித்தான். அதற்காக எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி தந்த அந்த தாயோடு தகப்பனோடு கடிந்து பேசக்கூடாது. உங்களுக்கு பேச்சை சொல்லி தந்தவர்களே அவர்கள் தானே. அதற்காக நீங்க சென்ற இடமெல்லாம் வேண்டிய மாதிரி பேசி அவர்களோடு வென்று வருவதை போல அந்த வயோதிபர்களான பெற்றோர்களோடு உங்களுடைய பேச்சு திறமையை காட்டிவிட வேண்டாம். கனிவாக பேசுங்கள். பேசுகின்ற போது எதிர்த்து பேசாதீர்கள். சொல்லும் வரைக்கும் தாமதித்துக் கொள்ளுங்கள். சொல்லி முடித்ததற்கு பிறகு உங்கள் கருத்துக்களை பக்குவமாக சொல்லுங்கள், உள்ளம் நோகாதபடி. சிறுவர்கள் என்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய இந்த சமூகத்தை தங்களுடைய தோளிலே சுமக்கக்கூடிய சமூக தலைவர்கள் இந்த சிறுவர்கள். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அத்திபு அவுலாதக்கும், பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் ஒரு சிறுவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அந்த சிறுவனுடைய கை அங்கும் இங்குமாக எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டிருந்தது அந்த பாத்திரத்தில். அந்த சிறுவனை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமாக டீச் பண்ணினார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். சிறுவனே, பிஸ்மில்லா சொல்லுங்கள், வலது கையினால் சாப்பிடுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவற்றை சாப்பிடுங்கள். அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், எனக்கு இப்போது 88 வயது. 8 வயதில் சொல்லி தந்தவைகள் என்னுடைய தலையில இன்னும் பதிந்திருக்கிறது. இந்த நல்லொழுக்கத்தை நான் இன்னும் பின்பற்றுகிறேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், என் பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்படி 3 பரம்பரைகள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த சிறுவனாக வளர்ந்தவர்கள். சபை ஒழுக்கம் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், துறை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் வந்து செல்லுகிறார்கள்? பெரியவர்களை கண்டால் சலாம் சொல்லுவதும் அவர்களிடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவதும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாள் நபிகளாரிடத்திலே சென்றபோது நபிகளாருடைய கையை பிடித்து அவருடைய கையிலே முத்தமிட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான் என்று துஆ செய்தார்கள்.
ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்றபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை வருகிறார் என்பதை அறிந்து வீட்டு வாசலுக்கு ஓடி வந்தார்கள். தன்னுடைய தந்தையின் கையிலே முத்தமிட்டார்கள், தன் தந்தையின் நெற்றியிலே முத்தமிட்டார்கள், தன் தந்தையை அப்படி அரவணைத்துக் கொண்டார்கள். தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய இருப்பிடத்தில் உட்கார வைத்து தந்தையோடு நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். தன் தந்தை நபிகளார் அவர்கள் அந்த இடத்திலிருந்து செல்லுகின்ற வரைக்கும் அவர்கள் தன்னுடைய சுய வேலைகளையோ தன்னுடைய வீட்டு வேலைகளை எந்த ஒன்றையும் செய்யவில்லை. தன்னுடைய தந்தையுடைய முகத்தை கூர்மையாக பார்த்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். தந்தை வந்தால் என்ற எங்களுடைய வீட்டு நிலைமை எப்படி இருக்கிறது? எப்ப தந்தை வந்தது என்ற பிள்ளைகளுக்கு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு கையில பார்வைகள் செல்லக்கூடிய அளவுக்கு திசை மாறிவிட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சிறுவர்களோடு இரக்கமாக அன்பாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில் அப்துல்லா இப்னு உரைகித் என்று சொல்லக்கூடிய ஒரு யஹூதி மதத்தை சார்ந்த ஒரு வாலிபனை நபிகளார் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக நேசித்தார்கள். அவன் இஸ்லாத்திற்குள் வரவில்லை. சௌருடைய குகையிலே 3 இரவுகள் தங்கி இருக்கிறார்கள். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்த நேரத்தில் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்லுகின்ற நேரம் வருகிறது. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிறது. குறைஷிகள் எதிரிகள் கண்டால் உடனே நபிகளாருடைய தலையை கொண்டு போய் 100 ஒட்டகங்களை பெற்றுக் கொள்வதற்காக முழு மக்கத்துடைய வீதியிலும் நபிகளாரை கொல்லுவதற்காக நபிகளாருடைய தலையை எடுத்துக் கொள்வதற்காக மக்கத்து வாலிபர்கள் ஆயுதம் என்று சுற்றி கொண்டிருக்கிற நேரம், ஆபத்தான நேரம், பதட்டமான நேரம். அந்த எதிரிகளில் உள்ள ஒரு வாலிபரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கேட்டார்கள், நான் மதீனாவுக்கு செல்ல வேண்டும், மதீனாவுக்கு செல்லுவதற்கு ஒரு ரகசிய பாதை இருக்குமா, என்னை கொண்டு போய் சேர்ப்பாயா? முஸ்லிம்களிடத்தில் உதவி கேட்கவில்லை, மாற்று மதத்தை சார்ந்தவனிடத்தில் முழுமையான நம்பிக்கை வைத்தார். ஏன் அந்த அளவுக்கு அவனோடு இரக்கமாக பழகினார்கள். அவன் தன் தாய் தந்தை மீது சத்தியம் செய்து சொன்னான், உங்களை பாதுகாப்பாக மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி 8 நாட்கள் அழைத்து சென்று மதீனாவின் எல்லையிலே பத்திரமாக பாதுகாப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்த வரலாறை தாரீഖിலே படிக்கிறோமே. நாம் யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும்? எம் கடையிலே, நம்முடைய தொழிலகத்திலே, நம்முடைய வாகன டிரைவர் யாராக இருக்கலாம், அன்பாக நடந்து கொள்ளுவோம், இரக்கமாக நடந்து கொள்வோம். ஒரு காலமும் எம்மை மறக்க மாட்டானே. மதீனாவுடைய வாழ்க்கையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது இன்னும் ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வாலிபன் நபிகளாருடைய சேவல்டாக இருந்தான். மதீனா மஸ்ஜித் நபவியில் நபிகளாருடைய ஹாதிம், ஊழியனாக இருந்தான். சில நாட்களாக அவன் நபிகளாருடைய வீட்டுக்கு வரவில்லை. அவனுடைய நிலைமையை விசாரிக்கிறார்கள். அவனுக்கு சுகம் இல்லை, எழுந்து நடந்து வர முடியாது. நபிகளார் அவர்கள் கேட்டார், ஏன் இதனை எனக்கு ஆரம்பத்திலே சொல்லவில்லை? சில சஹாபாக்களை அழைத்து மதீனாவுடைய எல்லையிலிருந்து அவனுடைய வீட்டுக்கு நடந்து செல்லுகிறார்கள். தன்னுடைய ஊழியனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள் சுகநலம் விசாரிப்பதற்காக. மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஊழியன், அவன் எனக்கு ஊழியம் செய்திருக்கிறான், நான் அவனுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், அவனுக்கு பிரார்த்திக்க வேண்டும். சென்ற நபியவர்கள் அவனுடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் உட்கார்ந்திருந்து, யா ஃபுலான் அஸ்லிம், வாலிபனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளேன் என்று சொன்னார்கள். நோயோடு படுத்துக் கொண்டிருக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளேன். அந்த வாலிபன் பக்கத்தில் இந்த தந்தை முகத்தை எட்டி பார்க்கிற போது தந்தை சொன்னார், ஏற்றுக்கொள் என்று அனுமதி கொடுத்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த வாலிபனுக்கு ஷஹாதா கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவனுடைய நெற்றியிலே நபிகளார் அவருடைய முபாரக்கான கையை வைத்தார்கள், ஓதினார்கள் ஒரு அருமையான துஆ, ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉ ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. 7 முறை ஓதினார்கள். பின்னால் சென்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த சஹாபி, அந்த வாலிபன் மறுநாள் காலையிலேயே மஸ்ஜிது நபவிக்கு ஒரு முஸ்லிமாக வந்து தொழுதான் என்று சொன்னார்கள். அந்த வாலிபனுக்காக துஆ செய்தார்கள்.
அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இந்த வாலிபனை பாதுகாத்த ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எம்மோடு பழகக்கூடியவர்கள், என் கடையிலே, எம்முடைய ஆபீஸிலே வேலை செய்யக்கூடியவர்கள், எம்முடைய வாகனத்தின் டிரைவர் யாராக இருக்கலாம், சில நாட்களாக அவன் வரவில்லையா, விசாரியுங்கள், வீட்டுக்கு செல்லுங்கள், நலம் விசாரியுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். மௌத்தாகின்ற வரைக்கும் அவன் உங்களை மறக்க மாட்டான். உங்கள் பிள்ளைகள் உங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் அவன் விசுவாசமாக நடந்து கொள்ளுவான். எல்லா நிலையிலும் உங்களை காப்பாற்றுவதற்கு முன்னுக்கு வருவான். இவைகள் ஒன்றும் நாங்களாக தயாரித்தவைகள் அல்ல, இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகின்ற வழிமுறைகள். அல்லாஹ்வுடைய தூதர் இதனைத்தான் சொன்னார்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவர்கள், சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் என் சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எதிர்காலம் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எம் அனைவருடைய எதிர்காலத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் செழிப்பாக்கி தந்தல்வானா. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வானா. யார் யாரெல்லாம் அந்த நிலையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடமை புரியக்கூடிய பிள்ளைகளுக்கு அழகிய பொறுமையையும் நல்ல சவாபையும் அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயா. எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி தருவாயாக. தாங்கிக் கொள்ள முடியாத நோய்கள், சோதனைகளில் ரப்பே ரஹ்மானே நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயா. நீ விரும்பக்கூடிய சாலிஹான அமல்களை மௌத்து வரைக்கும் செய்யக்கூடிய ஈமானை, உடல் சக்தியையும் நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்தருவாயா. என் பிள்ளைகள் நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக வாழ்வதற்கு, வளர்வதற்கு ரப்பே ரஹ்மானே நீ கிருபை செய்வாயா. இந்த பள்ளியுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.